எல்லாரும் வெடிக்கக்கூடிய இந்த ஒரு தீபாவளி பட்டாசுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெடிக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு மருந்து இருக்கும். அந்த மருந்துகள் எல்லாமே ஆரம்ப காலத்துல வெடிக்காக கண்டுபிடிக்கப்படல. அது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா சாகா வரத்துக்கான மருந்தா கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஒரு வெடி மருந்துகள். என்னது சாகா வரத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது வெடி மருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு தகவலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் போகக்கூடிய ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா 2000 ஆண்டுகள் முன்னோக்கி போகணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி நம்ம எந்த ஊருக்கு போக போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போது இருக்க சைனாவுக்கு போக போறோம். அப்போது இருக்க சைனால அப்போது பார்த்தோம் அப்படின்னா இயற்கையா ஒரு வெடியானது பயன்படுத்தப்பட்டது. இந்த இயற்கையான வெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூங்கில் குச்சி. ஒரு மூங்கில் குச்சி எப்படிப்பா வெடியாகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும். ஆனா ஆரம்ப காலத்துல மூங்கில் குச்சி தான் பார்த்தோம் அப்படின்னா வெடியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மூங்கில் குச்சியை எப்படி அவங்க வெடியா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போது வாழ்ந்த சீனர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மூங்கில் குச்சிகளை வெட்டி நெருப்புகளை எரியூட்டி அந்த நெருப்புக்குள்ள இந்த மூங்கில் குச்சிகளை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த மூங்கில் குச்சி அந்த நெருப்புக்குள்ள போடும்போது அந்த மூங்கிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த மூங்கிலானது நெருப்புக்குள்ளேயே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு வெடி சத்தத்தை கேட்டவனே பார்த்தோம் அப்படின்னா சீனர்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஒரு கல்யாணமா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் இந்த ஒரு மூங்கில வெடிக்க வைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒரு ரிச்சுவலாவே இருந்திருக்கு. இப்படி இந்த மூங்கில வெடிக்க வச்சு சத்தத்தை ஏற்படுத்துற மூலியமா அந்த சீனர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் நீங்கி நெகட்டிவ் எனர்ஜியில நீங்கி நம்ம எல்லாமே புத்துணர்ச்சி ஆகிற மாதிரி அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரிச்சுவல்ஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு ரிச்சுவல் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட வெடியாவும் இருந்திருக்கு, இயற்கை வெடியா. சரி, அது வெடிச்சுட்டு போறாங்க. அந்த சாகா மருந்து பத்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சீனாவில தான் இருக்கணும். சீனாவில நம்ம போகக்கூடிய வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 800ல இருந்து 900களுக்கு போறோம். அதாவது அந்த 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துக்கு நம்ம போறோம். இடைப்பட்ட காலகட்டத்தில் சைனால இருக்கக்கூடிய ரசவாதிகள் என்ன பண்றாங்க, அதாவது ஆல்கெமிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சாகாம இருக்கிறதுக்காக ஒரு மருந்தானது கண்டுபிடிக்க போறேன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மருந்தானது கண்டுபிடிக்க 3 பொருள்களை பார்த்தா சேர்க்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சல்பர், சுண்ணாம்பு நைட்ரேட், அது மட்டும் இல்லாம அந்த கறி மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த கறிக்கட்டை அரைச்சி செய்வாங்க, அந்த கறி மருந்தையும் சேர்த்து ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பவுடர் ரெடி பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த சாகாம இருக்கிறதுக்கூடிய மருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க கண்டுபிடிச்சது சாகாம இருக்க மருந்தான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அப்போது பயன்படுத்தப்பட்ட கன் பவுடர். இந்த மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு நெருப்புல இடம்போது அது மட்டும் இல்லாம பரிச்சுன்னு ஒரு நிறத்தையும் கொடுத்திருக்கு. இதை பார்த்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரவாயில்ல இது வெடி மாதிரி இருக்கேன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கப்புறமா இந்த மருந்துகளை என்ன பண்றாங்க அப்படின்னா பேப்பர்களை சுத்தியும் அது மட்டும் இல்லாமல் மூங்கில் குச்சிக்குள்ள செலுத்தியும் பார்த்தோம் அப்படின்னா இதை வெடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஆரம்பத்துல அவங்க ஒரு மெடிக்கலுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, விளையாட்டா மாதிரி கண்டுபிடிச்சதான் இந்த ஒரு வெடிப்பொருட்கள். இந்த வெடிப்பொருட்களை பத்தி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த முழு வீடியோக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் அதையும் செக் பண்ணி பாருங்க.